ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் வச்சுருக்கிறது ஒரு பர்சனோடையோ ஒரு சுச்சுவேஷனோடையோ ரொம்ப அட்டாச்சாக இருக்கீங்கன்னா அதுவும் உங்களை வந்துட்டு ப்ரெசென்ட்டில் இருக்க முடியாது. ப்ரெசென்ட்டில் உங்களால் நல்லா ஹாப்பியாக ஃபுல்லாக யூ கான்ட் லிவ் ஃபுல்லி ப்ரெசென்ட். உங்கள் எனர்ஜி வந்து இங்கேயே இருக்காது. ஸோ அதனால் அட்டாச்மெண்ட்ஸை மேக்ஸிமம் எடுத்துருங்க. எல்லார் கூடயும் ஹாப்பியாக இருக்கும்போது ஹாப்பியாக இருங்க. அதேமாதிரி இப்போ ஒரு சந்தோஷம் வருது, ஒரு சோகம் வருது அப்படின்னா நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்க. ஓகே, இது இருக்கும், எப்போ வேணால் இது போயிடும். ஸோ இருக்கும்போது அதை ஹாப்பியாக இருந்துக்கோங்க. அதேமாரி கஷ்டமாக இருக்கிறப்போ இந்த கஷ்டம் கொஞ்ச நேரத்தில் போயிடும் அப்படின்றத மட்டும் அந்த ஹோப்போடு நீங்கள் அதை பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் அது போயிடும். நீங்கள் அதில் டுவெல் ஆகி கஷ்டப்பட்டு எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் அந்த எனர்ஜி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கே நீங்கள் வந்து ஐ எம் குட் இனஃப், என்கிட்ட தான் எல்லாமே இருக்குது அப்படின்றத நீங்கள் உணரணும். ஸோ உங்கள் எனர்ஜி எல்லாமே மற்றவங்கக்கிட்ட இல்லை, அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. உங்களோட பவர் உங்கள்கிட்ட தான் இருக்குன்றதை நீங்கள் ரியலாக உணரணும். ஸோ அதுக்கு யூ நீட் டு பி ஃபுல்லி ப்ரெசண்ட். அது மட்டும்தான் வழி. ஸோ இப்படி நீங்கள் ப்ரெசண்ட்லேயே வாழ்கிறப்போ உங்களோட அந்த சைல்டுஹுட் ட்ராமாஸாக இருக்கட்டும், ரீசன்ட் ட்ராமாஸாக இருக்கட்டும், இல்லை பாஸ்ட் ட்ராமாஸாக இருக்கட்டும், எல்லாமே தானாகவே ஹீல் ஆகும். இது நடந்திருக்கு, என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு. நான் வந்துட்டு ஹீலிங்க்கெல்லாம் நிறையா நான் வந்து கோர்ஸ் எல்லாம் வாங்கினேன் ஹீல் பண்ணுறதுக்கு. அது எல்லாத்தையும் விட எனக்கு எது ரொம்ப அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. லைக் பாஸ்டெல்லாம் கிளறி இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சின்னு சொல்லிட்டு ரீவிசிட் பண்ணுறதை விட நான் திரும்ப போய் வாழ்ந்துட்டு வந்தேன்னு தான் சொல்ல முடியும். அதெல்லாம் ரைட் டவுன் பண்ணுறப்போ அந்த நடந்த மொத்த இன்சிடெண்ட்டையும் ரீகால் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேனான்னு திரும்ப அதை பார்க்க அது ஒரு மாதிரி தான் இருந்தது. நான் இப்போ எதையுமே மறக்க நினைக்கல. அது அந்த ஹீலிங்கில் வந்துட்டு நம்ம ரீரைட் பண்ணணும், மாற்றி எழுதிட்டா அப்போ அதை எல்லாமே இது அக்செப்டன்ஸ்க்காக தான். ஸோ அதை மாற்றி எழுதி அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணலை. எப்படி என்ன நடந்திருக்கோ, இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம், என்னோடய இன்னர் சைல்டுக்கு வந்து பாஸ்ட்டில் இப்படி நடந்துச்சு, கெட்டது நடந்துச்சு, ஸோ நான் வந்து இப்போ ஆறுதல் சொல்கிறேன், இப்படி மாற்றி அதை எழுதுகிறேன், என் பாஸ்ட்டை மாற்றி இப்போ நான் வந்து ஆறுதல் சொல்லி அதை மாற்றி அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தான் அந்த ஹீலிங் ஜேர்னியை என்னை பொறுத்த வரைக்கும். நான் எழுதி அதை வந்துட்டு இப்போ உங்கள் அடல்ட் செல்ஃபாக இருந்து நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க, அந்த மாதிரிலாம் அந்த கொஷின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணப்போ அவ்வளோ டைம் எடுத்துச்சு. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் ஃபுல்லாக வந்து ரீவிசிட் பண்ணி அது கிட்டத்தட்ட வாழ்ந்துட்டு வர மாதிரி தான் இருந்தது. எனக்கு அதில் வந்து எனர்ஜி கெயின் ஆகலை, லாஸ் ஆகிற மாதிரி தான் இருந்தது. ஸோ நான் ஏன் அதை மாற்றி எழுதணும்? நடந்ததை நான் அப்படியே வந்து பார்த்துட்டேன், இதுதான் நடந்திருக்கு, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், வேறு வழியே கிடையாது. அது நடந்துருச்சு, என்னால் மாற்றவே முடியாது அது. ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதை அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னா அந்த நடந்த விஷயங்கள் தான் நம்மளை ஒரு பர்சனாக கொண்டு வந்திருக்கு, ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருக்குன்றப்போ அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையும் நல்லதை மட்டுமே எடுத்துக்குவேன், கெட்டதை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? எல்லாத்தையும் நம்ம கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது எனக்கு அதில் ஒரு வருத்தமோ கோபமோ இல்லை ஏற்றுக்க முடியாததோ அப்படின்லாம் இல்லை. எப்போது இந்த ஒரு பக்குவமும் இந்த ஒரு நிலையும் வந்துச்சு அப்படின்னா நான் அந்த ப்ரெசண்ட்டில் வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் தான். ஃப்யூச்சரை பற்றியும் கவலைப்படாமல், பாஸ்ட்டை பற்றின அந்த கவலையும் இல்லாமல், ஃப்யூச்சரை பற்றி பயமும் இல்லாமல் இப்போது இந்த நிமிஷம் நான் நல்லா ஃபீல் பண்ணுறேனா, ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டைமில் நான் எனக்கு ரொம்ப செல்ஃப் லவ்வாக மற்றவங்க கொடுக்கலனாலும் எனக்கு நான் செல்ஃப் லவ் கொடுத்துக்கிறேன். என்ன நான் லவ் பண்ணுறேன், என்ன நான் கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எப்போ நான் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனோ, என்னோடய சோலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேனோ, அப்போவே வந்து நம்மளது தானாகவே ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும்.